ஃப்ரெண்ட்ஸ், அந்த முக்கியமான வேலைன்னு என்ன சொன்னோம்ல, அது எந்த வேலை தெரியுமா? மயிலை வந்து விரட்டுறதுக்கான வேலை. கீழே தெரியுதுங்களா? அந்த நெல் பயிர் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றதுக்காக மயில் வருது. ஏதோ கறியும் பார்த்தீங்கன்னா அங்கே அதை விரட்டுறதுக்காக ஓடிட்டுருக்கான், மயிலை விரட்டுறதுக்காக. ஸோ அது அறுவடை பண்ணுற வரைக்கும் இப்படி தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை இல்லை, கத்துதுங்களா மயில்? அங்கே பறக்குது பாரு. இப்போ கத்துச்சு என்ன? ஸோ இதுதான் எங்கள் ஊர். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. 3 நாளாக அப்படி தான் இருக்குங்களாம்மா, ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் முடிஞ்சிருச்சு, நவம்பர் டிசம்பர் 2 மாதம் ஃபுல்லாக மிஸ்டாகவே தான் இருக்கும். இதோ அதுக்குள்ள அங்கே பாரு, அந்த கருப்பு நாய் எங்கே இருக்கு பாரு. இதுதான் நம்ம நிலம். கீழே வீட்டுக்கு கீழே இருக்குது, ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வர தூரம். ஸோ இங்கே வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கோம், வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற மாதிரியே. மாமரத்து காட்டிலே பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து பீன்ஸ் போட்டிருக்காங்க புதுசாக. இப்போ தான் போட்டிருக்காங்க போல், செடியாக இருக்குது. இப்போ தான் கீழே ஒரு 2 வயல் வந்து நெல் வச்சுருக்கோம். நெல் இதை அறுவடை பண்ணணும். நல்லா இருக்குங்களா வயலில்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சோளக்காட்டு பொம்மை ஒன்று நிற்கிது பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கிற இவங்க ஃபோட்டோ எடுக்கணுமா, போஸ் கொடுக்குறாங்களாம்மா. இது ஒரு போஸு. இந்த போஸை வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக போடுறேன் பாருங்கள். நான் போகும்போது கவனிக்கவே இல்லை, வரப்போ தான் பார்த்தேன். ஹாய் மாங்காய். இந்த டைமு இங்கே வந்து மே மந்த் இந்த டைமில் பார்த்தா சீசனு. பட் நமக்காகவே இந்த ஒரு மரம் மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த டைமில் இந்த சைஸில் காய் இருக்கிறது பெரிய விஷயம். இங்கே ஏற்காட்டில் போகிறப்போ இந்த மாங்காய் எடுத்துகிட்டு போகிறோம், பழுக்க வச்சு சாப்பிட்றோம். ஓகேவா? அதுக்குன்னா ரெடி தான்.